வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேயர்களே. இன்றைய வீடியோவில் கோடை காலத்தில் ஏற்படும் கண் வறட்சி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் கணினிக்கு முன் அமர்ந்து பல மணி நேரம் பணி செய்கின்றனர். இன்னும் சிலர் லேப்டாப் மற்றும் மொபைல் போன்களை பல மணி நேரம் பயன்படுத்தி வருகின்றனர். இதன் விளைவு கண்கள் வறட்சி அடைவது, கண்ணெரிச்சல் மற்றும் கண்களில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். கோடை காலத்தில் இது இன்னும் அதிகரிக்கும். இப்பிரச்சனைகளுக்கு சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லது. விட்டமின் சி பயனுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட். இது நம் கண்களை புத்துணர்ச்சியாகவும் புற ஊதா கதிர்களில் இருந்தும் காப்பாற்றுகிறது. சிட்ரஸ் பழங்கள், பப்பாளி, அன்னாச்சி, புரோக்கோலி மற்றும் மாம்பழத்தில் இது நிறைந்திருக்கிறது. இவை கண்களுக்கு மிகச்சிறந்த உணவுகளாகும். விட்டமின் சி நிறைந்த உணவுகளை தினமும் சாப்பிடுவதால் கண்புரை என்னும் காட்ராக்ட் குறைபாடுகளை 84% தடுக்கலாம். ஆரஞ்சு, கேரட் போன்ற ஆரஞ்சு நிற உணவுகளில் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது. இந்த சத்தை எடுத்துக்கொள்ளும் போது அது விட்டமின் ஏ ஆக மாறுகிறது. விட்டமின் ஏ இரவு பார்வையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. கேரட், தக்காளி, தர்பூசணி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, கீரை மற்றும் புரோக்கோலி போன்றவற்றில் இந்த விட்டமின் ஏ அதிகம் காணப்படுகிறது. தினமும் ஒரு கேரட், ஒரு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, தர்பூசணி சாப்பிட எளிதில் விட்டமின் ஏ கிடைக்கும். கிளைகோமா எனப்படும் கண் திரவ அழுத்த நோய் கண் பார்வையை பாதிக்கும். கண் திரவ அழுத்தத்தை தணிக்க மஞ்சளில் உள்ள குர்குமின் என்ற பொருள் பயன்படுவதாக கண்டறிந்துள்ளனர் விஞ்ஞானிகள். தினசரி ஒரு முறை சூடான டீ குடிக்கும் நபர்களுக்கு குளுக்கோமா பாதிப்பு குறைகிறது என்கின்றனர் அமெரிக்காவில் நேஷனல் ஹெல்த் சர்வே ஆராய்ச்சியாளர்கள். துத்தநாக சத்து விழித்திரை தொடர்பான சிதைவுகளில் இருந்து பாதுகாக்கிறது. கோழிக்கறி, கடல் சார்ந்த உணவுகள், பட்டாணி, பீன்ஸ், ராஜ்மா, வேர்க்கடலை, பாதாம், சிவப்பு அரிசி, பால் ஆகியவற்றிலும் துத்தநாக சத்து அதிகமாக உள்ளது. வாரம் 2 முறை இந்த உணவுகளை சாப்பிடுவதால் கண் திசுக்களின் ஆரோக்கியம் காக்கப்படும். பசலைக்கீரை மற்றும் புரோக்கோலி போன்ற பச்சை நிற கீரைகளில் லூட்டின் மற்றும் ஜியோசாந்தின் என்ற 2 பிரதான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துகள் உள்ளன. இவை வயதானவர்களின் பார்வை குறைபாட்டை நீக்குகிறது. இரவில் இருட்டில் மொபைல் போனை படுத்துக்கொண்டே இயக்குபவர்களுக்கு தற்காலிக பார்வை இழப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். எனவே அந்த பழக்கத்தை தவிர்ப்பது நல்லது. தினமும் 1 மணி நேரத்திற்கு மேல் சூரிய வெளிச்சத்தில் வெளியில் பொழுதை கடிக்கும் குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை பிரச்சனை வருவது குறையும். வெள்ளரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு என இவற்றில் ஏதாவது ஒரு காய்கறியை வெட்டி துண்டுகளாக்கி கண்களின் மீது வைக்கலாம். அல்லது தேங்காய்ப்பால் சிறிது எடுத்து கண்களின் மேற்புறம் தேய்க்கலாம். வெளிப்புறமாக இவ்வாறான முயற்சிகளை எடுத்தாலும் ஆரோக்கியமான உணவும், முறையான தூக்கமும், நிறைய தண்ணீர் குடிப்பதும் தான் நம் கண்களை பாதுகாக்கும் சிறந்த வழிமுறைகளாகும். என்ன நேயர்களே, மேற்கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.